இது தேர்தல் பிரச்சாரம். இந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு முதலமைச்சர் வருவாரா என்று எனக்கு சந்தேகம். அப்படி வந்தாலும் உங்களுக்கு பொய்யான வாக்குறுதிகளை கொடுப்பார்கள். காரணம், திமுக என்றால் பொய்யான வாக்குறுதிகள் அவர்களுடைய DNA இருக்கிறது. பொய்யை சொல்லி உங்களை ஏமாற்றி உங்கள் வாக்குகளை பெறுவார்கள். தேர்தல் முடிந்தவுடன் அதை உங்களை ஏமாற்றி விடுவார்கள். இது பலமுறை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன். ஏன் இந்த விக்கிரவாண்டி கடந்த இடைத்தேர்தலிலும் முதலமைச்சர் அவர்கள், இன்றைய முதலமைச்சர்கள், அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் இந்த தொகுதியிலே பல வாக்குறுதிகளை கொடுத்தார்கள். நான் உள் ஒதுக்கீடு கொடுப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்தார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் நந்தான் கால்வாய் திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று இன்னொரு வாக்குறுதி கொடுத்தார்கள். இப்படியெல்லாம் பல பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து இவர்கள் தொடர்ந்து தேர்தலில் அடுத்தடுத்தாக வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு ஒரு தடையாக நீங்கள் இருக்க வேண்டும். பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பு பாட்டாளி சொந்தங்களே, இது மீண்டும் சொல்கின்றேன், இது முக்கியமான ஒரு நேரம். இன்று காலை கூட நான் ஒரு பேட்டி கொடுத்தேன். அந்த பேட்டியிலே நான் சொல்லியிருக்கின்றேன், தமிழ்நாட்டில் சமூக நீதிக்கு ஒரு ஆபத்து வந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்கு ஒரு பேர் ஆபத்து வந்திருக்கிறது. என்ன ஆபத்து என்றால், 69 விழுக்காடு இடஒதுக்கீடு இந்தியாவிலே தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கிறது. அதாவது 50 விழுக்காடுக்கு மேல் இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கிறது. இதை உறுதி செய்தது முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் 93, 94 இந்த 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை 9வது அட்டவணையிலே அரசியல் சாசன சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து நமக்கு பாதுகாப்பு கொடுத்தார்கள். என்னை பொறுத்தவரை தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய சமூக நீதியை வழங்கியது முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். ஆனால் அவர்கள் மட்டுமன்று, 9வது அட்டவணையிலே கொண்டு வரவில்லை என்றால் அடுத்த ஆண்டே நமக்கு 69 விழுக்காடு இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டிருக்கும், நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டிருக்கும். ஆனால் அதன் பிறகு நீதிமன்றத்திலே, உச்ச நீதிமன்றத்திலே வழக்கை தொடர்ந்து 2007 ஒரு வழக்கை தொடர்ந்தார்கள். தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய வேண்டும் என்று. அது 2010 உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ஒரு தீர்ப்பை வழங்கினார். அந்த தீர்ப்பில்